கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த புனித வெள்ளியும் ஈஸ்டரும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லாம் அந்த போஸ்ட்டுகள், இந்த புனித வெள்ளியை குறித்த போஸ்ட்டுகள், வீடியோக்கள், ஈஸ்டரை குறித்த போஸ்ட்டுகள், வேத வசனங்கள், இது எல்லாம் எங்கே பார்த்தாலும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு கீழே கமெண்ட்டுகளை பார்த்தா, என்னையா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, இந்த நீங்கள் நம்புகிற இயேசுநாதரையே கடவுள் சிலுவையில் கைவிட்டதா அங்கே எழுதியிருக்கேன், இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் ஒரு அந்நிய பாஷையில் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிலுவையில் இருக்கும் பொழுது கூட அந்த கஷ்டத்தில் கடவுளை இயேசு கிறிஸ்துவே கைவிட்டாரு. நீங்கள் என்னடானா அந்த இயேசு கிறிஸ்துவையும் தெய்வம்னு சொல்கிறீங்க, அவரை கைவிட்ட அந்த கடவுளையும் தெய்வம்னு சொல்கிறீங்க. இப்படி இயேசு கிறிஸ்துவே அவர் கைவிட்டார் அப்படின்னா உங்களையும் கைவிட மாட்டாரா? உங்களை எப்படி காப்பாற்றுவார்? இயேசு கிறிஸ்துவே தன்னை காப்பாற்ற முடியாததுனால தான் கடவுள் என்ன கைவிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது எந்த இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி காப்பாற்றுவார்? நீங்கள் எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியாவில், சர்ச்சுகளில் புனித வெள்ளிகளையும் ஈஸ்டர்களையும் கொண்டாடிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கிஃப்ட்டு அதையெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் இந்த கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய புண்ணியவான்களுடைய பேர் இருக்குது. ஏன் விசேஷமாக விசித்திரமாக கிறிஸ்தவர்களுடைய பேர் கூட இருக்குது. அவங்களும் இந்த மாதிரியான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் இந்த சாக்கிர் நாய்க்கு தான் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் இந்த புண்ணியவான்கள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு. சரி, எந்த மதம் உள்ளவங்களாகட்டும், எந்த மனுஷங்களாகட்டும், எந்த பேர் உள்ளவங்களாகட்டும் பரவாயில்ல. ஆனாலும் அதுக்கு நிறைய பேர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இல்லையா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்பொழுது அப்படி சொன்னதுக்கு ஒரே காரணம், அதாவது பழைய ஏற்பாட்டில் தாவீதினுடைய சங்கீதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேறும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை உபயோகிச்சாரு. அப்படிப்பட்ட ரிப்ளை தான் எங்கே பார்த்தாலும் இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் யதார்த்தமா இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் இருக்கும் பொழுது ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி, அதாவது அதுக்கு அர்த்தமாக இருக்கிற என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். எல்லாரும் அறிஞ்சிருக்கிறது போல நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் உருவாக்கி கடைசியில மனுஷனை படைச்சு அவனை ஒரு தோட்டத்தில் வச்சிருந்தாலும் அவன் பாவம் செய்த உடனே அவனை கொண்டு போடாம அவனுக்கு எப்படியாவது ஒரு பரிகாரத்தை நான் உனக்கு உண்டாக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கிட்டத்தட்ட 4000 வருஷம் காத்திருந்து அந்த 4000 வருஷம் கழிச்சு தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை மாம்சமாக்கி அவரை ஒரு கண்ணியின் வயிற்றுக்குள்ள வச்சு இந்த உலகத்துல ஒரு மனுஷனா வாழ வச்சு கிட்டத்தட்ட 33.5 வருஷம் இந்த உலகத்துல இருந்து அவர் 30 வருஷம் வீட்டில இருந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்து 3.5 வருஷம் கழிச்சு எதற்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல அந்த இயேசு கிறிஸ்துவை அனுப்பிச்சு விட்டாரோ அதை நிறைவேற்றும்படியா அந்த வாக்குத்தத்தம் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான அந்த பாவ பரிகார பலியா அவர் என்ன செஞ்சார்னா சிலுவைக்கு போனாரு. அப்படி சிலுவைக்கு போகும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் தம்மேல ஏற்றுக்கொண்டாரு. அவர் தம்மேல அந்த பாவங்கள்லாம் தம்மேல வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் உன்னதமான ஒரு பரிசுத்தர். அவரை சுற்றி இருக்கிற தேவதூதர்கள் எல்லாருமே 2 செட்டைகள்னால தங்களுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு, 2 செட்டைகள்னால தங்களுடைய பாதங்களை மறைச்சிக்கிட்டு, 2 செட்டைகள்னால பறந்து அவரை சுற்றி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு இரவும் பகலும் அவரை போற்றிக்கிட்டு இருக்காங்களாம். அப்பேற்பட்ட உன்னதமான பரிசுத்தமான கடவுள் தான் நம்மளையெல்லாம் படைச்ச பிதாவாகிய தேவன். அப்படி ஒருவேளை அவர் தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி இந்த உலகத்தில் அனுப்பிச்சு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பிச்சிருந்தாலும், அவரை சிலுவையில் பலி கொடுக்க ஒப்பு கொடுத்திருந்தாலும், மனு குலத்திற்கு பாவ பரிகாரமா ஏற்படுத்தி இருந்தாலும், அவர் மேல பாவத்தை பார்த்தபோது பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் அதுவரைக்கும் அவரோட கூட இருந்த தம்முடைய பரிசுத்த கரத்தை எடுத்துக்கொண்டாரு. ஏன்னு கேட்டா, பாவம் மனுஷனையும் கடவுளையும் பிரிக்கக்கூடிய சக்தி கொண்டது. பாவம் செய்த மனுஷனுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியம். அதனால உலகத்தின் பாவங்களை எல்லாம் அவர் மேல சுமத்தின பொழுது, உலகத்தின் பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தம்மேல ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் பாவியாக கருதப்பட்டார். அவர் ஒருபோதும் தன் வாயிலும் பாவம் செய்யாது இருக்கும் பொழுதும் அவர் இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் தம்மேல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பாவியாக எண்ணப்பட்டார். அப்படி பாவியாக இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த கரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அவர் தம்முடைய குமாரனா எண்ணப்பட்டிருந்தாலும் அவர் மேல பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த தேவன் தம்முடைய கரத்தை விலக்கி அவரை தண்டிக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இதை பார்க்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவைக்கு போய் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாவமாகி சாபமாகி சிலுவையில மரிச்சார். அப்படி அவர் மரிச்சதுனாலதான் நம்முடைய பாவங்கள்ல இருந்தும் சாபங்கள்ல இருந்தும் இன்னைக்கும் நம்ம கடவுள்கிட்ட போய்
மண்டிட்டா அவர் நம்முடைய பாவங்களை சாபங்களை மன்னிக்கிறாரு. அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த உலகத்தின் பாவங்களை ஏற்றுக்கொள்ளாம போயிருந்தா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிராயச்சித்தமே இல்லாம போயிருக்கும். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்துட்டு கடைசியில நரகத்துக்கு தான் போவான். இதுதான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்தெடுத்த ஒரு காரியம். தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை விலையா கொடுத்து நம்மளை எல்லாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கும் பொழுது அதையெல்லாம் கண்ணோக்கி பார்க்காம இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கடவுள் வந்து கைவிட்டாரு, அதனால உங்களையும் கைவிடுவாரு அப்படின்னு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூவிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா இது அவங்க அறியாமையினால சொல்றாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். இதை வேணும்னே பரிகசிக்கும்படியா சொல்றாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சங்கீத புஸ்தகத்துல எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நிறைவேறியது அது ரெண்டாவது காரணம். ஆனா முதல் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவ்வளவு பரிசுத்தர். அதனால இயேசு கிறிஸ்துவின் மேல பாவம் இருக்கும் பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த கலத்தை அவரை விட்டு நீக்கி கொண்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகிச்சு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு பாவமும் செய்யாம இருந்து மற்றவர்களுடைய பாவத்தை எல்லாம் தம் மேல ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் மேல பாவம் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே கடவுள் கைவிட்டாரு அப்படின்னா, நாம இந்த உலகத்துல ரகசியமா பாவம் செஞ்சு அறியாம பாவம் செஞ்சு இந்த உலகத்துல அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இதுவும் இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அதனால தம்முடைய குமாரன் அப்படின்னு பாராம இயேசு கிறிஸ்துவ சிலுவையில கைவிட்டதுனால நம்மிடத்திலையும் பாவம் இருந்தா நம்மளையும் கடவுள் கைவிடுவார். இதையும் இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ளலாம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்னையா அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக தான் சிலுவையில மரிச்சாருன்னு சொல்றீங்களே, அப்ப தினமும் பாவம் செஞ்சுட்டு நம்ம போய் சாயங்காலம் மன்னிப்பு கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இதுக்கு தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஒருவன் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் அந்த பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்ப ஒரு மனுஷன் சத்தியத்தை எல்லாம் அறிஞ்ச பிறகு அவன் பாவம் செஞ்சான், மனப்பூர்வமா பாவம் செஞ்சான் அப்படின்னா அதுக்கு இயேசுநாதர்கிட்ட போய் மன்னிப்புகளாம் கேட்க முடியாது. அதுக்கு அவன் போய் முன்னாடி நின்றா பயங்கரமான கோபாக்கினை தான் இருக்கும். அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு அவன் தப்பிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவ அறியாம பாவம் செஞ்சு வாழ்ந்துரும் போது அந்த நேரத்தில் நம்முடைய பாவியின் நமக்கு உணர்வு வரும் பொழுது நம்ம அவர்கிட்ட போனோம்னா, நம்ம அவர் இயேசு கிறிஸ்துட்ட போனா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுத்திகரிப்பாரு, கழுவுவாரு, பரிசுத்தப்படுத்துவாரு. ஆனா அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு, அதெல்லாம் பாவமெல்லாம் மன்னிப்பு பெற்ற பிறகு அதுக்கடுத்து இனியே இயேசு கிறிஸ்து நாளைக்கு மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு எவனாவது போய் பாவம் செஞ்சான் அப்படின்னா கடைசியில கோபாக்கினை தான் மிச்சம் இருக்கும், நியாய தீர்ப்பு தான் அவனுக்கு கிடைக்கும். இதுதான் வேத சத்தியம். ஆனா இந்த சத்தியத்தை அறியாததுனாலையும் தங்களுடைய ஒரு மதீனமான அறியாமையினாலையும் இப்படிப்பட்ட தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு சோசியல் மீடியாவில் சுத்தி திரிகிறாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விதத்துல யாராவது தயவு செஞ்சு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க.